ஏழாம் வகுப்பு முதல் பருவம் நேர் மற்றும் எதிர் விகிதங்கள். பயிற்சி 4.1 12வது கணக்கு. வள்ளி 10 பேனாக்களை ரூபாய் 108க்கு வாங்குகிறார். கமலா 8 பேனாக்களை ரூபாய் 96க்கு வாங்குகிறார். இருவரில் யார் குறைவான விலைக்கு பேனாக்களை வாங்கினர்? அலகு முறையை பயன்படுத்துக. குழந்தைகளே, இந்த பெண் தான் வள்ளி என்று வைத்துக்கொள்வோம். இவள் 10 பேனாக்களை 108 ரூபாய்க்கு வாங்குகிறார். இவள் கமலா. இவள் 8 பேனாக்களை 96 ரூபாய்க்கு வாங்குகிறார். நீங்கள் நேரடியாக இவள் 108 ரூபாய், இவள் 96 ரூபாய், ஆகவே கமலா தான் குறைவான விலைக்கு வாங்கியிருக்கிறார் என்று முடிவு செய்துவிடக்கூடாது. ஏனெனில் கமலா வாங்கியது 8 பேனாக்கள் மட்டுமே, ஆனால் வள்ளி 10 பேனாக்களை வாங்கியிருக்கிறார். ஆகவே நீங்கள் இந்த தொகையை வைத்து முடிவு செய்துவிடக்கூடாது. ஒவ்வொரு பேனாவினுடைய விலை என்னவென்று முதலில் கண்டறிய வேண்டும். ஒரு பேனாவின் விலையை வைத்து இருவரில் யார் குறைவான விலைக்கு பேனாக்களை வாங்கியிருப்பார்கள் என்பதை முடிவு செய்ய வேண்டும். குழந்தைகளை, முதலில் வள்ளி வாங்கிய பேனாக்களினுடைய விலையிலிருந்து ஒரு பேனாவின் விலையை கண்டறிவோம். தீர்வு: வள்ளி வாங்கிய 10 பேனாக்களின் விலை ரூபாய் 108 எனில் ஒரு பேனாவின் விலை 108 வகுத்தல் 10. எப்பொழுதுமே நாம் பெரிய மதிப்பு கொடுத்து அதிலிருந்து ஒரு அலகிற்கான மதிப்புகளை கேட்கும் பொழுது வகுத்தல் செய்ய வேண்டும். இப்போ 108ஐ 10ஆல் வகுத்தோமானால் 10.8, அதாவது 10 ரூபாய் 80 பைசாக்கள் வருகிறது. அதாவது வள்ளி வாங்கிய ஒரு பேனாவின் விலை 10.8, 10 ரூபாய் 80 பைசா என்று கருத்தில் கொள்வோம். அடுத்ததாக கமலா வாங்கிய பேனாவின் விலையை பார்ப்போம். கமலா வாங்கிய 8 பேனாக்களின் விலை ரூபாய் 96 எனில் ஒரு பேனாவின் விலை என்ன? 96னை 8ஆல் வகுக்க வேண்டும். 8வது வாய்ப்பாடு நன்கு தெரிந்திருந்தால் எளிமையாக விடை சொல்லிவிடலாம். 96ஐ 8ஆல் வகுத்தோமானால் 12 என்று கிடைக்கிறது. அதாவது 8 12 96. ஆகவே கமலா வாங்கிய ஒரு பேனாவின் விலை ரூபாய் 12. குழந்தைகளை, இப்பொழுது உங்களுக்கு விடை தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். வள்ளி ஒரு பேனாவை 10 ரூபாய் 80 பைசாவிற்கு வாங்குகிறார். கமலா 12 ரூபாய்க்கு வாங்குகிறார். பாருங்கள், வள்ளி வாங்கிய ஒரு பேனாவின் விலை ரூபாய் 10 ரூபாய் 80 பைசா. கமலா வாங்கிய ஒரு பேனாவின் விலை 12 ரூபாய். ஆகவே வள்ளி குறைவான விலைக்கு பேனாக்களை வாங்கியுள்ளார். நன்றி குழந்தைகளே.